இந்த vlog வந்து கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சலஸில் இருக்க யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் தான் போகிறோம். யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் வந்து 2 இடத்துல இருக்குது அமெரிக்காவில். ஃப்ளாரிடாவில் ஒன்று, லாஸ் ஏஞ்சலஸில் ஒன்று. நாங்கள் லாஸ் ஏஞ்சலஸ் தான் பார்க்க போகிறோம், ஏன்னா அதுதான் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருந்தது. இது வந்து 2 days டிக்கெட் மாதிரி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் டிக்கெட் மட்டும் நம்ம ஃபுல் காஸ்ட் பே பண்ணிட்டா போதும். செகண்ட் டைம் வந்து ஃப்ரீன்ட்டு ஒரு ஆஃபர் வந்தது, அதை புக் பண்ணிட்டு போகணும். இந்த ஆஃபர் இருக்கிறப்போ என் பையனோட பர்த்டே இருந்தது, அதனால பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாதிரி இருக்கும்ன்ட்டு அப்படியே ஆஃபராக புக் பண்ணிட்டு நாங்கள் 2 days போனோம். ஆனால் அந்த ட்ரிப் இந்த டைம் நாங்கள் காலைல சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம், ஏன்னா மாரியோக்கு வந்து 1.5 மணி நேரம் கியூ வந்து லைனில் நிற்குமா. மாரியோ கேம் தான் இப்போ வந்து ட்ரெண்டாக இருக்குது இந்த யூனிவர்சல் ஸ்டுடியோஸை. அங்கே உள்ளே போகிறதுக்கு ஒரு வாட்ச் வந்து வாங்கணும், அது இருந்தால் தான் நம்ம காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண முடியும். அது வாங்குறதுக்கு நாங்கள் யூனிவர்சல் வாக் சிட்டி வாக்லேயே வந்து வாங்கிட்டோம், ஏன்னா உள்ளே போனால் கூட்டமாக இருக்கும். சில டைம் வந்து அன்அவைலபிளாக போயிடுதுன்ட்டு நாங்கள் சிட்டி வாக்கில் நடக்கிறப்பே அங்கேயே ஸ்டோர்ஸ் இருந்தது, அப்படியே வாங்கிட்டோம். ஒயிட் அண்ட் இதுவாடா? ஓகே 9878 போடுங்க. ஏன் சின்ன வயசுல நான் பார்த்த கார்ட்டூன் ஸ்கூபிடு அங்கே எல்லாமே இருந்தது. அங்கே போய் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம். பசங்களெல்லாம் கூப்பிட்டு போய் கிட்ட போகிறதுக்கே பயந்தாங்க. அப்புறம் நான் கூட கூப்பிட்டு போய் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். நிறைய இந்த மாதிரி வந்து டைமுக்கு வந்து நிற்பாங்க. நம்ம டைம் கரெக்டாக செஞ்சுச்சுன்னா இது மாதிரி மீட் பண்ணி நம்ம ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம். பர்த்டே பாய்ன்றதுனால இந்த பேட்ச் கொடுத்தாங்க. நம்ம அங்கே போய் கேட்டோம்னா அவங்களே இந்த பேட்ச் வந்து நேம் டேக் போட்டு கொடுத்துருவாங்க. பார்க்குறவங்க எல்லாமே வந்து ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. மாரியோ தான் ஃபஸ்ட்டு போகிறோம். ஹாரி பாட்டர்லாம் தாண்டி கீழே லோவர் லாட்டில் தான் இருக்குது, ஏன்னா அது கொஞ்சம் கூட்டமாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ரைடு முடிச்சிடலான்ட்டு போனோம். ஆனால் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறப்ப வந்து ரிப்பேர் ஆகி ஸ்டாப் ஆகிடுச்சு. நாங்கள் பார்த்தோம், லைன் நின்று திரும்ப வந்துட்டோம். செகண்ட் டே அன்றைக்கி நாங்கள் ஃப்ரீயாக போனோம்ல, அந்த டைமில் தான் வந்து நாங்கள் மாரியோ வந்து ஃபுல்லாகவே முடித்தோம். நாங்கள் போகிற டைமில் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்தது, அதை பார்த்தோம். சூப்பராக இருந்தது பார்க்கவே. அப்படின்னு ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கல, ஆனால் இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டேன்னு சொன்னாங்க. எல்லாத்துக்குமே வெயிட்டிங் டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால ஒரு நாள் எல்லா ரைடும் முடிக்க முடியாது. நம்ம 2 நாள் 3 நாள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு போகலாம். சிங்கிள் ரைடில் போகிறவங்களுக்கு தனி லைன் வச்சுருக்காங்க, அது சீக்கிரமாக மூவ் ஆயிடுது. அந்த மாதிரி சிங்கிளாக வந்து போகிறவங்க வந்து அந்த ரைடு யூஸ் பண்ணிக்கலாம். மற்றவங்கெல்லாம் ரெகுலர் ரைடில் தான் வந்து நிற்கணும். மாரியோவுக்கு வந்து 1.5 மணி நேரம், மம்மி ரைடுக்கும் வந்து கிட்டத்தட்ட 15 minutes, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் அதே மாதிரி 15 minutes வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து அங்கே உள்ளே வந்து ஒரு கேம் இருக்குது, அது வந்து எல்லாரும் மஸ்ட்டு போவாங்க, அதுக்கு தான் கியூ வந்து செமையாக நிற்கும். அப்புறம் இன்னொன்று வந்து அங்கே ஸ்டூல் கெஃபே வச்சுருக்காங்க, அதுக்கும் வந்து நம்ம அந்த கெஃபேல சாப்பிட்றதுக்கு ப்ரீ புக் பண்ணிக்கணுமா. அவ்வளோ க்யூ நின்றுது. ஆனால் நாங்கள் வந்து ப்ரீ புக் பண்ணிட்டோம், ஆனால் கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்தது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் கிட்ஸுக்கு வந்து ஒரு கேம் மாதிரி வச்சுருக்காங்க, காயினை வந்து நம்ம கேதர் பண்ணி அப்புறமா ஒரு கேம்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அது மொத்தமே 3 தான். அப்புறம் வந்து அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து எல்லா இடத்துலையும் நிற்பாங்க. அவங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி ஷிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி வந்து நின்னப்போ நம்ம போய் அவங்க லைன் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது 3 தான் வந்து இங்கே மாரியோவில் இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த கேம்குள்ளே நம்ம வந்து விளையாடுவோம்ல, அதே மாதிரி இங்கேருந்து ரைடு அடி போகணும் பாருங்க. அங்க நிக்கிறாங்க பாரு. ஆமா 45 minutes 1 hour ஆயிடுச்சு போல. இப்போ செமையா இருக்குப்பா. மேலே எக்ஸ்பிரஸ் ஸ்டாண்ட் பை நேராக போங்க. பாரு கிட்ட பார்க்க டரரா இருக்குது.
பண்ண போறாங்க நிறைய. Mario Kart. என்ன அடிச்சுனே இருப்பீங்களாடா? நீ பண்ணிடாத. பண்றா. வெயிட் பண்ணுங்க. என்னடா ஆரோஷ் நீ குட்டியா இருக்கு. Greetings, my friends. Yeah. Tomato.
காலைல தான்ப்பா இருக்கு, ஒன்றும் கூட்டமாலாம் இல்லை. தேங்க்யூ. இது அடிக்கும்ல போற அம்மா. Okay, no problem. Thanks. Yeah, thank you. Cookies, அது என்னதுடா ப்ளூ கலரா இருக்கு? காமி, அது ஏன்டா எடுத்துட்டேன்? எங்க குக்கி? அது சாப்பிடுங்க. ஓகேடா, என்னடா? நைட் நல்லா இருக்கு வெளிச்சம். I am Megatron, and I still function. அது நீ வந்து போ, நான் மாட்டேன். இங்கே மாட்டேங்குது. அது என்ன போயிட்டு இருக்கோம்? சொல்லுங்க. தள்ளி தள்ளி. மாரியோ கேம் முடிச்சுட்டு மேலே இங்கே ஹாரி பாட்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். பார்க்கவே ரியலிஸ்டிக்காக இருந்தது. இங்கே எனக்கு பிடிச்சதே ஒரு ரெஸ்டாரண்ட் தான், 3 ப்ரூம் ஸ்டிக்குன்ட்டு. அங்கே ஃபுட்டு வந்து சூப்பராக இருந்தது. நாங்கள் 2 முறையும் போனோம், அங்கே ட்ரை பண்ணோம். இந்த வேர்ல்டில் வந்து 2 ரைடு வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து நம்ம அந்த வாண்டெல்லாம் வாங்கிட்டோம்னா இந்த இடம் ஃபுல்லாகவே மேஜிக் ஸ்பெல்லு இருக்கும். அதில் டைரக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க எங்கே இருக்குன்ட்டு, எப்படி நம்ம அந்த வாண்டை யூஸ் பண்ணணுன்ட்டு இருக்குது. நம்ம அதை பார்த்துட்டு யூஸ் பண்ணால் பார்க்க சூப்பராக இருக்கும். இது பகலில் பார்க்குறதோட இந்த ஏரியாவை வந்து நைட்டில் பார்க்குறதுக்கு செமையாக இருந்தது. மூவியில் பார்த்த மாதிரியே அப்படியே எல்லாமே ரியலிஸ்டிக்காகவே இருந்தது. சின்ன சின்ன தெருக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. அங்கங்கே வந்து காஸ்டியூம் போட்டு நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஹாரி பாட்டர் மூவி வந்து ரொம்ப வருஷம் ஆனாலும் அது மவுஸ் மட்டும் குறையில. உள்ள அவ்வளோ கூட்டம், அவ்வளோ சின்ன சின்ன பசங்க, ஏன் பெரியவங்களாம் கூட அந்த வாண்டை வச்சு மேஜிக் ஸ்பெல் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. நாங்களும் அந்த வாண்டு வாங்கணும். அது எப்படி வாங்கணும்னா அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டோர் வச்சுருக்காங்க. பசங்களை கூப்பிட்டு உள்ளே நிற்க வச்சு அழகாக வந்து இவங்களுக்கு இந்த வாண்டு தான் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு சூஸ் பண்ணி எடுத்தாங்க. அதுவும் நாங்கள் வீடியோவாக கேப்சர் பண்ணி வச்சுருக்கோம். மூவியில் என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்களோ எல்லாமே இங்கே வச்சுட்டு இருந்தாங்க. ஒன்றும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்தது. நான் சொன்ன அந்த ரெஸ்டாரண்ட் இதுதான், 3 ப்ரூம் ஸ்டிக்குன்ட்டு. சிக்கன் ஹர்பு போட்டு ஒரு பிளேட்டர் வச்சுருந்தாங்க. அதுதான் சூப்பராக இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே நம்ம மூவிக்குள்ளே கிட்ஸ்லாம் உட்காந்து டைனிங் ஏரியாவில் சாப்பிடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. உள்ளே எல்லாமே வந்து அந்த மூவியில் வர மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. மேலே வந்து சீலிங்கை பார்த்தா அப்படியே அப்சைட் டவுனாகவே இருந்துச்சு. கேமரா வந்து திருப்பி பிடிச்சி அப்டேட் பண்ணோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த இடத்துக்கு சாப்பிட வரதுந்தா ப்ரீ புக் பண்ணிடணும். ஏன்னா நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ப்ரீ புக் பண்ணிட்டோம்னா நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு அங்கே ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வாண்டு வாங்குறதுக்கு ஒரு கியூ நின்று சொன்னல, அது இதுதான். நம்ம உள்ளே போகிறதுக்கே வந்து கியூ கட்டி நிற்கிறாங்க. உள்ளேயும் இந்த மாதிரி போய் வாங்கிக்கலாம், வெளியே கூட விற்கிறாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. நான் எதுக்குன்னு தெரியாமலே கியூ நின்றுட்டு இருந்தோம். ஆனால் உள்ளே போய் பார்த்தா ஒரு ஷெல்ஃபு ஃபுல்லாகவே வந்து வாண்டு தான் வச்சுட்டு இருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. ஹாரி வந்து வாண்டு வாங்கிறது ஒரு கடைக்கு போவார்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. பசங்களை வந்து யாருன்னா 2 பேரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன வாண்டு வந்து கரெக்டாக இருக்கும்ன்ட்டு அங்கே உள்ளே போய் ஒருத்தவங்க சொன்னாங்க. என் பசங்க செலக்ட் பண்ணாங்க.
பண்ணாங்க. அவங்க போய் ஃப்ரண்ட்ல நின்றுக்கிட்டு அவங்களோட கையை மெஷர் பண்ணிட்டு இந்த வாண்டு வந்து கரெக்டாக இருக்குமான்ட்டு மேஜிக் ஸ்பெல்லாம் வச்சு வந்து பண்ணி காமிச்சாங்க. ஃபஸ்ட்டு இவங்க ஒரு வாண்டை சூஸ் பண்ணி இவங்கள மேஜிக் ஸ்பெல் சொல்கிறாங்க. அது வந்து ஒர்க் ஆக மாட்டுது. அப்புறமா வந்து வாண்டே இவங்களை சூஸ் பண்ணுது. அது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. This one's got a dragon's heartstring with it. It's a very strong-minded wand. I'm going to have you do a simple spell with it. I'd like you to pick a box on this wall and bring it down to the desk. Aim your wand at whichever box you want and say Accio box. Accio box. I'll just take that ever so gently. This is not his wand. Yeah? Let me try one with elves. This one's got a phoenix tail with it before. It's a very sophisticated combination. Wide range of complex magic. Simple spell. I'd like you to use the wand to water those flowers. Aim the wand, and with a bit of a wave, you say Aguamenti. Aguamenti. Perfect. No harm done. Try that. This map right here. So like I said, so there's a map to 11 spells on the map and then 2 hidden ones. So இவங்க இந்த வாண்டு வாங்கிட்ட உடனே அது உள்ளே வந்து ஒரு மேப் வச்சுருக்காங்க. அந்த மேப்பில் வந்து இந்த ஸ்பெல்லாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்ட்டு அதை வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம அந்த மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நின்றுட்டு அதை பாயிண்ட் அப் பண்ணி நம்ம ஸ்பெல் சொன்னோன்னா அந்த இடத்துல அப்படியே மூவ் ஆகும். அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஆள் நிற்கிறாங்க. And you're going to aim your wand at the top of the feather. And you're going to draw that zigzag. Soft. பகலில் இந்த மேஜிக் ஸ்பெல் பண்ணுறதோட நைட்டில் பண்ணால் சூப்பராக தெரிஞ்சுது இந்த லைட் வெளிச்சத்துக்கு அதுக்குமா. ஆனால் பகல்லையும் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. ஒருத்தராக கியூ கட்டி நின்னாங்க. சில இது நாங்கள் நைட்டில் இருந்து ஸ்டே பண்ணி இந்த மேஜிக் ஸ்பெல்லை பண்ணோம். இப்போ நீ ஓப்பன் பண்ணு. சாக்லேட்ஸ் எல்லாமே இருந்தது. மூவியில் பார்த்தா மாதிரியே பார்க்க எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருந்தது. அது உள்ள வந்து ஜெல்லி பீனு, சாக்லேட்டு, ஃப்ராக் சாக்லேட்லாம் இருந்தது. இந்த லவ் போர்ஷன் வந்து அதுக்குள்ளே வந்து ஹனி வச்சுட்டு இருந்தாங்க. அது பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணி எடுத்தாங்க. ஃப்ராகு தவக்கலை, உண்மையான தவக்கலை ஷேப் பார்த்தீங்களா ஸ்கூலில்? மம்மி ரைடு வரல, இப்படி வச்சு சொல்லுவாங்க. நீ வடிச்சிருக்கியா? மம்மி ரைடு நீ வராம இஷ்டப்படுங்களா? ஆமா. அது தாளுதீங்களா பாடுறா. ஓகே. போகுமே கீழே. ஆமா. செவரு ஃபுல்லா வச்சிருக்காங்க. ஆமா. எங்கடா வந்துச்சு? அசைது. ஹாரி பாட்டரில் 2 ரைடு இருக்கும். நாங்கள் ஒரு ரைடு தான் போனோம். அந்த ரைடே பாதி நின்று போயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். அதை முடிச்சுட்டு அப்படியே மினியன் பார்க்கலான்ட்டு ஃபன்லேண்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் அங்கங்கே கொஞ்சம் எல்லா ஸ்டஃப் பார்க்க ஆரம்பித்தோம். ஆனால் நைட்டில் வந்து ஹாரி பாட்டர் வந்து லைட் ஷோ நடக்கும். அது மஸ்ட்டு பார்க்கணும். 2 டைம் வச்சுருப்பாங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது. நைட் டைமில் வந்து மாரியோவும் அதே மாதிரி ஹாரி பாட்டருக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி யூனிவர்சல் ஸ்டூடியோஸில் வந்து ஒரு தேட்டர் இருக்குது. இது வந்து என்ட்ரன்ஸில் நடந்து போகிறப்பே இருக்கும். இது மஸ்ட்டு பார்க்கணும். 4D எஃபெக்ட் அப்படியே இருந்தது. சேர்லாம் மூவ் ஆகிற மாதிரி, தண்ணி மூஞ்சில் அடிக்கிற மாதிரின்ட்டு. ஸ்க்ரீன் சென்டரில் மட்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே சைடில் செவரு எல்லா பக்கமே தெரிஞ்சுது. பார்க்க ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. நாங்கள் போகிறப்ப கும்ஃபு பேண்டா போட்டிருந்தாங்க. தண்ணி அடிக்கிற மூஞ்சில்.
மட்டும் எப்போ போனாலும் போயிடுவோம். ஸ்டூடியோ டூர் தான். நாங்களாம் ஃபஸ்ட் டைம் போகிறப்போ க்யூ கட்டி நிற்கும். ஆனால் ஈவினிங் டைம் போனால் க்யூவே இருக்காது, காலியாக போகலாம். இதேவே வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் நானே கண்டுபிடிச்சேன். ஈவினிங் டைம் வந்து இது கடைசியாக போகிறப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சில மூவிங்கில் வந்த சீன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நியூயார்க்கு, சிகாகோன்ட்டு நிறைய லொக்கேஷன் வந்து இவங்க செட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு அப்படியே இங்கே வண்டியில் போகிறப்ப காமிப்பாங்க. முன்ன வந்து ஒரு டிவிலையும் வந்து பேசிகிட்டே வரும், இது இந்த படத்தில் வந்தது, இது இந்த ஏரியான்ட்டு சொல்லிக்கிட்டே வருவாங்க. அப்புறமா நமக்கு உள்ளே கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு 3D எஃபெக்ட் வந்து இந்த கிளாஸ் கொடுத்துருவாங்க. உள்ளே வந்து கிங்காங்கும் டைனோசரும் வந்து சண்டை போடுற மாதிரி காமிப்பாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. Dealt with, okay? The shark has been taken care of. Chief Brody is being very dramatic, but the shark doesn't let them know that there's some fire. Does anybody keep track of that giant shark? $200,000 just to get it here. They had to split it into 4 pieces, pull the roof off, drive it down the highway in the middle of the night. The roof is sitting on top of those houses to your right. That is where they filmed the first half of the scene where Tom Cruise and his family go down into the bunker. This is Jupiter's Claim, the nostalgic, small-time Southern California amusement park owned by former child star Ricky. Bring it in. This is Quidditch. Aquarius Inca. Hey, Tipu Patrona. Expecto Patrona. இன்னும் பறக்குது பாருங்க.